இந்தியாவில் 2018 இப்போ வரைக்கும் நியமிக்கப்பட்ட உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இருக்காங்க பாருங்க. அதில் மொத்தம் நியமிக்கப்பட்ட 715 நீதிபதிகளில் 551 பேர் உயர் வகுப்பை சேர்ந்தவர்கள். அதாவது 77% பேர் உயர் வகுப்பு. உயர் வகுப்புன்னா எது தெரியுதா? பிசி எம்பிசி எல்லாம் கிடையாதுங்க. நம்ம ஹெச் ராஜா, ரங்கராஜ் பாண்டேலாம் யாரை பற்றி புகழ்ந்து பேசிட்டு இருப்பாங்க? அந்த உயர் வகுப்பு. அவங்க தான் உயர் நீதிமன்ற நீதிபதிகளா அதிக எண்ணிக்கையில் 715 பேர் நியமிக்கப்பட்டதில் 551 பேர் அவங்களா தான் இருக்காங்க. சரிங்க, அப்போ இந்த பிசி எம்பிசி இவங்கெல்லாம் எவ்வளோங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தா 89 பேர் தான் மொத்தமே இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஷெட்யூல் காஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா 22 பேர் இருக்கிறாங்கங்க. இதுதான் இந்திய அரசு, அவங்க மோடி அரசு வெளியிட்ட அறிக்கை ஒன்று. இந்த கடந்த 4 வருஷம் இருக்கு பாருங்க, அதாவது 2022 காலகட்டத்திலிருந்து ஜஸ்டிஸ் சந்திரசூடும் சஞ்சீவ் கண்ணா அவர்களும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக வந்த இந்த காலத்தில் நியமிக்கப்பட்ட உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மொத்தம் 221ங்க. அதில் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு நியமிக்கப்பட்ட நீதிபதிகள் எண்ணிக்கை 17. சரிங்களா? 17. இந்த 17 உயர்நீதிமன்ற நீதிபதிகளில் 15 பேர் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, சிறுபான்மையினர் சமூகத்தை சேர்ந்தவர்கள். அதாவது 88% பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நியமிக்கப்பட்டவர்கள் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி. புரியுதுங்களா? ஏன் இது திராவிட மண், பெரியார் மண்ணுன்னு சொல்கிறோன்னா, இந்திய அளவில் நியமிக்கப்பட்ட நீதிபதிகளில் 77% பேர் உயர் வகுப்பு. ஓபிசி, பிசி, எஸ்சி, எம்பிசி இவங்கெல்லாம் கம்மி. ஆனால் தமிழ்நாட்டில் நியமிக்கப்பட்ட இந்த நீதிபதிகள் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணிக்கை இருக்கு பாருங்களேன். ஏன் மற்ற மாநிலங்களில் இது இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்கள் பாருங்க, அதாவது டெல்லி உயர்நீதிமன்றம், பீகாரில் இருக்கக்கூடிய பாட்னா உயர்நீதிமன்றம், வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய கொல்கட்டா உயர்நீதிமன்றம், மத்திய பிரதேசில் இருக்க உயர்நீதிமன்றம், உத்தரப்பிரதேசில் இருக்க உயர்நீதிமன்றத்திலலாம் இந்த பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டியிலிருந்து உயர்நீதிமன்ற நீதிபதிகளை இந்த காலங்களில் நியமிக்கவே இல்லைங்க, இந்த 3 வருஷங்களில். அப்போ பார்த்துக்கங்க, அங்கெல்லாம் அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க மேலே வரக்கூடிய வாய்ப்பே கிடையாது. ஆனால் நம்ம மாநிலத்தில் தான் இந்த சூழல் இருக்குது. இதை தான் அன்னைக்கு தந்தை பெரியார்னு கேட்டிருக்கிறார், முத்தமிழறிஞர் கலைஞர் எல்லாருமே உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றத்தில் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த நீதிபதிகள் அதிக எண்ணிக்கையில் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அது சென்னை உயர்நீதிமன்றம் இந்தியாவுக்கே ஒரு அடையாளமாக இருக்குது. இதில்